சித்ராதேவி, கௌதம் 2 பேருமே ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. என்ன அவளுக்கு மருந்து குடுத்தோம், அப்ப கூட குழந்தை எதுவுமே ஆகலையே! என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி யோசிக்கிறாங்க. என்னடா பண்ண? கரெக்ட்டா கலந்து குடுத்தோம்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா எல்லாமே குடுத்தோம். ஆனா எதுவுமே ஆகல. குழந்தை நல்லா தான் இருக்கு. அவ நல்லாதாம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட் அவங்களுக்கே தெரியாம ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி ஃபோனை கட் பண்ணிவிட்டு கௌதம் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு. சரி நீ என்ன பண்ணுற, அங்கே வராலான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சித்ராதேவி போயிட்டு அப்படியே அந்த ஃபைல் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கீழே ஐஸ்வர்யா இருக்காங்க. இருக்கும்போது ப்ளவுஸ் கிழிஞ்சிருக்கு. என்னக்கா கிழிஞ்ச ப்ளவுஸை தெரியாமல் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் தெரியாமல் தான் நான் போட்டுட்டேன். சரி நான் உள்ளே போய் வேறு மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக சித்ராதேவி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓடி வராங்க. வந்த உடனே அப்படியே அந்த ரிப்போர்ட் எல்லாமே டாக்டருக்கு அனுப்புகிறாங்க. அவங்களும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்ராதேவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மருமக சொல்கிறது எல்லாமே பொய். அவங்க கன்சீவாகவே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சித்ராதேவி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம் உண்மை தான். இல்லைன்னா இந்நேரம் கரு கலைஞ்சிருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை. மாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. கௌதம் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவள் மாசமாகவே இல்லைடா, அவள் நம்மளை ஏமாத்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமைதியாக இரு, எதுவுமே நீ சொல்லாத. நாளைக்கு அவளுக்கு வளகாப்பு செய்வாங்கல்ல, அப்போ எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஐஸ்வர்யாவை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். அசிங்கப்படுத்தி அப்படியே அந்த வயிற்றுல இருக்க துணி எல்லாத்தையுமே இழுத்து அனுப்பணும் வீட்டுக்கு அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கௌதம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. சரிம்மா உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனால் நீ செய்கிறது எல்லாமே சூப்பராக தான்மா இருக்குது. எல்லார் எதிர்க்கும் அசிங்கப்படுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். அப்பா ஐஸ்வர்யாவோட கதை இதோடு முடிஞ்சுதுமா. நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு கௌதம்